ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சிஸ்டர் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நினைவு நாணயம் என் கைக்கு கிடச்சிருக்கு. இது என்ன நினைவு நாணயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்தே மாதரம்ன்ற பாடல் எழுதப்பட்டு 150வது வருடமானதை சிறப்பிக்கும் விதமாக வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். அதாவது இந்த நாணயத்தினுடைய உட்பக்கம் பார்த்தீங்கன்னா சமாரக் சிக்கா, அதாவது நினைவு நாணயம் இந்தியில் எழுதியிருக்காங்க. கீழே கமாமரேட்டிவ் காயின், அதாவது ஆங்கிலத்தில் பாக்ஸினுடைய மேலே எழுதியிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா SPMCIL அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், அந்த அவங்களுடைய நிறுவனத்தால் அச்சிடப்பட்டது இந்த நாணயம். இது ஒரு ப்ரூஃப் செட், ப்ரூஃப்னு நீங்கள் அச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த நாணயம் என் கைக்கு இப்போ தான் கிடச்சிது. ஏதாவது மும்பை மின்ட் அந்த அச்சகத்தினுடைய அதை பில்டிங்கினுடைய படத்தை இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியா கவர்மெண்ட் மின்ட் மும்பையில் அச்சிடப்பட்ட நாணயம், நினைவு நாணயம். அதாவது சமாரக் சிக்கா 150வது வந்தே மாதரம் பாடல் 1875 நவம்பர் 7 வந்தே மாதரம் என்ற பாடல் ஏற்றப்பட்டது. அது எழுதினவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், பங்கிம் சந்திர சட்டர்ஜின்றவர். அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்த நாணயம் இந்த வாக்கியம் ஒரு எழுச்சி மிக்க ஒரு வாக்கியமாக அமைஞ்ச பாடல் இந்த வந்தே மாதரன்ற பாடல். அந்த பாடல் எழுதி 150 வருடம் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் இந்த நாணயத்தை நவம்பர் 7 2025 அன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த நவம்பர் 7 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இதனுடைய ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக நிறைய விழாக்கள் கல்லூரி பள்ளிகளில் நடத்த போகிறாங்க. இந்த நாணயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாணயம். நான் புக் பண்ணி வாங்கினேன். இருங்க, நான் புக் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கே ஒரு 40 டேஸ் கழிச்சு தான் கிடச்சிது. நிறைய பேர் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. 1875 இந்த பாடல் எழுதப்பட்ட வருஷம் இப்போ 2025. அதையும் இங்கே வச்சுட்ருக்காங்க பாருங்கள். கமாமரேஷன் ஆஃப் 150 years ஆஃப் வந்தே மாதரம் கமாமரேட்டிவ் காயின் 1875 2025. இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 150 ரூபாய், வட்ட வடிவம், 32 கிராம் எடை உள்ளது இந்த நாணயம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 32 கிராம் எடை இருக்கும். 44 மில்லிமீட்டரு, 200 செரேஷன்ஸ் இருக்கும். காப்பர் 60%, ஜிங்க் பார்த்தீங்கன்னா 20, நிக்கல் 20% உள்ள நாணயம். இதில் எம் என்ற மின்ட் மார்க் இருக்கும். அதாவது ப்ரூஃப் காயின் பார்த்தீங்கன்னா அந்த எம் என்ற மார்க்கு கட்டாயம் வரும். அதுதான் ப்ரூஃப் காயினுடைய சிறப்பு. எனக்கு அந்த நாணயத்தை பார்த்துடலாம். 150 அடிச்சிருக்காங்க பாருங்க. அசோக சின்னம் இருக்கு. பாரத்தின் ஹிந்தியில் இருக்கும், இந்தியான்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. சத்தியமேவ ஜெயதே நாணயத்தை பாருங்க. 200 செரேஷன்ஸ் சொன்ன பாருங்க. அந்த எட்ஜ் இருக்கும். அப்புறம் இங்க ஆங்கில சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இங்க நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க வந்தே மாதர பாடலை பாடிட்டு இருக்கிற மாதிரி இந்த போர்ட்ரேட் இருக்கு. அதாவது வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டப்போ இந்த பாடல் தான் முக்கிய பங்காக இருந்தது. கமாமரேஷன் ஆஃப் 150 years ஆஃப் வந்தே மாதரம் அப்படின்னு வச்சுட்ருக்காங்க. இந்த காயின் பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குட்டு. இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கிடைக்கும் போது நீங்களும் வாங்கி வைக்கலாம். உங்களுடைய கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாணயம் இது. எம் தெரியுது பாருங்க, எம்ன்ற மின்ட் மார்க் தெரியுது பாருங்க. எம்னா மும்பை அப்படி இருக்கா. எம்னுடைய மின்ட் மார்க் டைமண்ட் வரும். ஆனால் இது ப்ரூஃப் செட்டாக இருக்கிறதுனால எம்ன்ற எழுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த நாணயம் நீங்கள் மின்ட்டில் வாங்கினீங்கன்னா, புக் பண்ணி வாங்கினீங்கன்னா 1500 ரூபாய். இப்போ இது மாதிரி நாணயங்கள் கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.